பாருக்கு எப்பவுமே எல்லாமே தன் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு ஆசை இருக்குது. அந்த ஆசைக்கு எவன்லாம் தலையாட்டுறானோ, எவன்லாம் தலையாட்டுவானோ, எவனெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது அவனுக்கு சாஃப்டாக பேசினானோ அவன் நமக்கு தலையாட்டுவானோ, அவனெல்லாம் நம்ம கூப்பிட்டு சேர்த்துக்கணுன்றது தான் அவனுடைய ஆசையை. எப்பவுமே தலையாட்டிட்டு இருந்த அவங்களுடைய தலையாட்டு பொம்மையான திவாகர் நேத்திக்கு ரிபல் ஆகி நீ சொல்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் கடை டாஸ்கில் அவன் ரிபல் ஆக போக தன்னை இருந்த ஒரே ஒரு ஆதரவும் போனதுனால, தன் கண்ட்ரோலில் யாருமே இல்லைன்றதுனால, எல்லாருமே ரிபல் ஆகிட்டாங்க அப்படின்றதுனால, தனக்கு அகேன்ஸ்ட் ஆனதுனால இந்த பாருவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுக முட்டிக்கிட்டு பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா வாண்டடாகவே இவங்களை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்ல இது நியாயம் இல்லை அப்படின்றது காரணம் திவாகருக்கு ஒரு செயலை பட ஆரம்பிச்சது. அதையும் மீறி சரி நீ சொல்கிறபடி நான் செய்கிறேன்னு சொன்னதுக்கும் ஆனால் எதிர்த்து பேசின ஒரு காரணத்துக்காகவே பாருக்கிட்ட திவாகரை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டினதுக்கு நீயே பார்த்துக்க, உன்னால் முடிச்சுக்க, நான் இந்த பொறுப்பில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. திவாகர் நான் அவங்க பொறுப்பில் இருக்க மாட்டேன் திருப்பி கொடுத்துட்டாங்க, நான் மட்டுமே இந்த பொறுப்பை நான் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ட்டை கேட்க பிக் பாஸ் ஒன்றும் பதில் சொல்லாமல் இருக்கிறாரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கனி அந்த வீட்டில் ஒரு தலைவராக இருக்காங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு தலைவராக இருக்கிறதுக்கான எந்த தகுதியுமே இல்லை. ஏன்னா இவங்ககிட்ட சொன்ன ஆமாம்மா நீ சொல்கிறது எனக்கு புரியுது கரெக்டு தான்றாங்க, அந்த சைடில் போனால் நீ சொல்கிறது எனக்கு புரியுதுன்றாங்க. கட் அண்ட் ரைட்டாக இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களால சொல்ல முடியல. அதோட நக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. தண்டனையை அவங்க பயங்கர ஜாலியாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க கூட பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் பின்னாடி போயிட்டே இருக்காங்க, நடந்து போயிட்டே இருக்காங்க, பின்னாடி பேசிகிட்டே இருக்காங்க. அதை ரொம்ப இக்னோர் பண்ணுறாங்க. அது இம்யூலேட் ஆகுது அவங்களுக்கு. ஆனால் அந்த இம்யூலேட் ஆகும்போது அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த எம்ஜேக்கு பிரச்சனை என்னென்னா, அவ மட்டும் ரூல் பிரேக் பண்ணலாமா, அப்போ நானும் ரூல் பிரேக் பண்ணுவேன், எனக்கு ரூல்ஸ் இருக்குது, நான் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கான காரணம் இருக்குல்ல. இப்படியான விஷயம் கிட்டத்தட்ட பிக் பாஸ் ஹவுஸ் ஒரு கலைபரமான விஷயத்தில் தான் இருக்குது. இந்த கலைபரங்களுக்கான அத்தனை காரணம் என்னென்னா பாருன்ற ஒரு தனி மனுஷி. மேபி அவங்க கண்டென்ட் கொடுக்கறதுக்காக இருக்கலாம். அதை சபரி கரெக்டாக சொல்கிறாப்புல, இந்த மாதிரி இவங்க கண்டென்ட் கொடுக்கறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணால் நம்ம மேலே கண்டென்ட் கொடுக்க முடியும், நம்ம எல்லாரும் கவனிப்பாங்கன்னு தான் பண்ணுறாங்க. அதை நம்ம எப்படி டீல் பண்ணுறோன்றது தான் இந்த கேமாக இருக்கணும். அதை கரெக்டாக டீல் பண்ணுங்கள், தேவையில்லாமல் வார்த்தை விடாதுங்கும் போது அது உட்கட்சி பூசலாம் மாதிரி எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கான விஷயமா மாறும்போது அதுக்கான பதில் அங்கே இல்லை அப்படின்னு தெரிய வருது அவங்களுக்கு. இதையெல்லாம் தாண்டி நேற்று எபிசோடு நிச்சயமாக ஒரு எமோஷனல் எபிசோடு. அதுக்கு பாருக்கு நம்ம கூடவே இருந்த ஒரு செவ்வாழை எதிர்த்து பேசிட்டான்றதே அவங்களால தாங்க முடியல. ஸோ லெட்ஸ் சி இன்னைக்கு இருக்கிற எபிசோடில் இவங்க 2 பேரும் ஒன்று சேராங்களா இல்லையா, என்ன நடக்க போகுதுன்றது நம்ம இன்னைக்கு வர எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஆனால் பிக் பாஸ் இப்போ கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. நிஜமாக சொல்ல போனால் இப்போ தான் பார்க்கறதுக்கான ஒரு மூடே வந்துருக்குது. ஆனால் இது பாரு பண்ணுறது மிக தவறு. அந்த தவறை பிக் பாஸோ விஜய் சேதுபதியோ கண்டிப்பாக வர வாரங்களில் கண்டிப்பாங்களா இல்லையான்றது பார்க்கணும். அதுக்கான தண்டனையை பெறணும். பார்க்கலாம், லெட்ஸ் சி.